வராங்களா ஏங்க ஐயா ரஷீத் ஐயா வராங்களா லேடிஸே இருந்தாங்க. சொல்லிட்டு சாவி வாங்கி போன பணம் தரட்டு நான் காண அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் ரிதுவானல்லாஹி தஆலா அன் குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أفضل بيت وضع للناس الذي ببكة إلى آخره الآية. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் கிருபையால் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும், குறிப்பாக இந்த மக்கமா நகரில் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. இந்த அமல்கள் அனைத்தையும் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் பரிபூர்ணமான முறையிலே ஏற்று கொள்வானாக. அதற்கு பகரமாக நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசத்தையும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹு தாலா தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் கிருபையால் அல்லாஹுடைய விருந்தாளியாக மக்கமா நகரத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாமும் அல் இஸ்ரா ஹஜ் உம்ரா சரிவின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அஹலோ வசஹலா. சஃபா மருவாவானது உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அஹலோ வசஹலா மர்ஹபன் மர்ஹபா. அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துல உள்ள எல்லா முஸ்லீம்களினுடைய ஆசை இங்க வரணும் என்பது. ஏன் சொன்னா, இங்க மலக்குமார்கள் இறங்கக்கூடிய இடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இடம், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வாழ்ந்த இடம். புரிஞ்சிங்களா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நம்மளுடைய கால் வச்சு எங்க இருக்கு? உலகத்திலேயே சிறந்த பூமி மக்கமா நகர், மதீனமா நகர். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா முஸ்லிம்களினுடைய ஆசையும் இங்க வர வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா நம்மளை கொண்டு வந்து சேர்த்துட்டானா இல்லையா? சொல்லுங்களேன், எப்படி இருந்துச்சு உம்ரா? உம்ராவுடைய பயணம் எப்படி இருந்தது? காபத்துல்லாவை பார்க்கறது எப்படி இருந்தது? முதல்ல ஹஜ் உம்ரா செய்யறாங்களே, அந்த கண்பை உலகத்திலே எதை காண்டாலும் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த காபத்துல்லாவை பார்த்த உடனே நமக்கு ஒரு உள்ள பதறும். பார்த்தீங்களா? அல்லாஹு அக்பர். பெரிய ஒரு பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்துருக்கிறான். இன்ஷா அல்லாஹ். அதுக்காக இனி நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹுக்கு அதிகமா நன்றி செலுத்தணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அதிகமா நன்றி செலுத்துங்க. அல்லாஹு தாலா நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்துருக்கிறான். நமக்கெல்லாம் பணம் வசதி இதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலாக நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த ஆரோக்கியமும் இல்லாமல் பணமும் இல்லாமலும் வரக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இங்க இருக்கிறாங்களா இல்லையா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம கண்ணியமான ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போய் நம்ம செய்யறதும் தெரியாம போய் செய்யறதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த அடிப்படையில உம்ரா எப்படி செய்யணும், சஃபா மர்வா தவாஃபு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? தெரிஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில செஞ்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன சொல்லலாம்? செய்யலாமா? சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ். சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கேளுங்க. கேட்டு அதன் முறைப்படி இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அமல்படுத்தும் பொழுது என்ன செய்யணும்? அதை நினைச்சு செய்யணும். ஏன்னு சொன்னா, இரண்டு விஷயம் இருக்கு. கபூலியத்துன்னு ஒண்ணு இருக்கு, அமலியத்துன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அமலியத், அமல் செஞ்சிருக்கிறோம். ஆனா கபூல் செய்யறது, நம்ம எவ்வளவுதான் அமல்கள் செஞ்சாலும் அதை அங்கீகரிப்பது யாரு? கபூல் செய்யறது யாரு? அல்லாஹ் ஒருவர் தான். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அமல் செஞ்சிட்டோம், தவாஃப் செஞ்சிட்டோம், உம்ரா செஞ்சிட்டோம், எல்லா அமல்களும் செய்யறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ரு செய்யறோம், சதகா எல்லாம் செஞ்சிட்டோம். அதெல்லாம் அமல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ரைட்டு. ஆனா அல்லாஹ் கபூல் செய்யணுமா இல்லையா? அந்த அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை கபூல் செய்யணும் அப்படின்னு சொன்னா
நம்மளுடைய இந்த வாழ்க்கை, இந்த உம்ராவுடைய பயணத்திற்கு பின்பு ஏதாச்சும் சின்ன மாற்றங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். ஏற்படலாமா? இன்ஷா அல்லாஹ். இப்ப உம்ரால உள்ள ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரிந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி காட்டுறோம் இன்ஷா அல்லாஹ். காபத்துல்லா இருக்கு. இந்த காபத்துல்லாவினுடைய சிறப்பு என்பது எல்லாமே நம்ம அறிஞ்சிருப்போம். ரசூல்லாவுடைய காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க, அவர்கள் எல்லாம் தவாப் செய்தார்கள். அதற்கு முன்பும் இந்த காபத்துல்லா இருக்கு. வத்தூர் வ கிதாபி மஸ்தூர் வல் பைத்தில் மாமூர், குரானினுடைய வசனம். தூர் என்று சொல்லப்படக்கூடிய குரானினுடைய வசனம். வல் பைத்துல் மாமூர் என்பது காபத்துல்லாவுக்கு நேராக 6வது அல்லது 7வது வானத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல் எதுக்காகனா மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுவை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த பைத்துல் மாமூர் என்று சொல்லப்படக்கூடிய இடம். இது எப்பனா ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்துக்கு வருவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன சொல்றாங்க, அங்க அமல்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குரானினுடைய விளக்கத்துக்கு நமக்கு சொல்லி தராங்க. புரிஞ்சுக்கலாம் அவளுக்கு? அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒண்ணுதான் இந்த காபத்துல்லா என்பது. இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, தவாப் செஞ்சிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்ப இந்த காபத்துல்லாவை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன அவ்வல பைத்தி உதியா லின்னாஸி லல்லதி பிவக்கத முபாரக வ ஹுதல் லில் ஆலமீன். இந்த உலகத்திலே தோன்றியதில் முதல் பள்ளி என்று சொன்னால் அதுதான் காபத்துல்லா என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப இந்த காபத்துல்லா என்பது 4 மூலைகள் இருக்கா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த 4 மூலைகளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. முதல் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் பொறுத்திருக்கக்கூடிய அந்த மூலையினுடைய பேர் என்னன்னு கேட்டா அதுதான் ருக்குனே ஹிந்துன்னு சொல்லப்படும். 2வது மூலை, அந்த மூலையினுடைய பேர் என்னன்னு சொன்னா அதுதான் ருக்குனே ஈராக் என்று சொல்லப்படும். 3வது மூலை, அந்த மூலையினுடைய பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ருக்குனே ஷாமி என்று சொல்லப்படும். அது ஏன்னு சொன்னா யமன் நாட்டை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால யமன், ருக்குனே யமான். ஷாம் நாட்டை பார்த்து இருக்கிறதுனால ருக்குனே ஷாம். ஈராக் நாட்டை பார்த்து இருக்கிறதுனால ருக்குனே ஈராக். நம்ம அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம இந்தியாவுக்கு நேரா இருக்கிறதுனால அதற்கு என்ன சொல்லப்படுகிறது, ருக்குனே ஹிந்துன்னு சொல்லப்படுகிறது. இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கு பார்த்தீங்களா. இப்ப இந்த 4 மூலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பே இப்படிதான் இருந்தது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க பாத்தீங்களா, வத்தஹிது மின் மகாமி வைத் யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் மைத்தி வ இஸ்மாயில். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த காபத்துல்லாவை கேட்டாங்க. கேட்டும் பொழுது கொஞ்சம் விசாலமா தான் கேட்டாங்க. இப்ப இருக்கு பாத்தீங்களா அந்த ஹத்தீம் சொல்லி பக்கத்துல ஒரு திண்டு இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் காபத்துல்லாவுக்கு உட்பட்ட இடம். காபத்துல்லாவுக்கு உட்பட்ட இடம். குறைஷியினுடைய காலத்துலதான் அதை சுருக்கி ஒரு கட்டமா ஒரு இது கட்டிட்டான். அந்த ஹத்தீம் இருக்கு பாத்தீங்களா, அதுல காபத்துல்லாவுக்கு உட்பட்ட இடம் தான். அதனாலதான் இமாம் வெளியே நின்று தொழுகும் பொழுது அங்க நின்று யாராவது தொழுதாங்கன்னா தொழுக கூடாது. அந்த ஹத்தீம் உள்ள நின்று தொழுதாங்கன்னா இன்னைக்கு விடுறது இல்ல, தொழுதாங்கன்னா கூடாது. ஏன்னு சொன்னா இமாம் காபத்துல்லாக்கு வெளியே நிக்கிறாரு, இவ காபத்துல்லாக்கு உள்ள நிக்கிறாரு மாதிரி ஒரு அர்த்தம் வந்துடும். அதனால கூடாது. இப்ப எப்ப இது மாறுதுன்னா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, குறைஷியருடைய காலத்துல பொருளாதாரம் வசதி இல்லாதனால அந்த காபத்துல்லாவை சுருக்கி கட்டமா கட்டிட்டான். ஆனால் இந்த சைடு இருக்கு பாருங்க, 4வது மூலையும் முதல் மூலை, இந்த சைடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கெட்டுன அந்த பகுதி அப்படியே இருக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், 4வது மூலையிலிருந்து முதல் மூலைக்கு என்ன ஓதுறோம், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இந்த துஆவை ஓதுறோம். என்ன வேணாலும் துஆ செய்யலாம். மற்ற இடங்கள் எல்லாம் நம்ம ஏதாவது திக்ருகள், அவுராதுகள், தஸ்பீஹாத்துகள் ஓதலாம். இந்த 4வது மூலையிலிருந்து முதல் மூலைக்கு வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும்னா என்ன வேண்டுமானாலும் துஆ செஞ்சுக்கலாம்.
ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனா, இந்த துவா ஓதுறது சிறந்தது. புரிஞ்சுங்களா? இன்ஷா அல்லாஹ். இதுதான் காபத்துல்லாவினுடைய வரலாறுகள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்துல அந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹஜருல் அஸ்வத் கல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறீங்களா? இதை என்னன்னு சொன்னா, இந்த ஹஜருல் அஸ்வத் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்து சொர்க்கத்திற்கு அழைக்கப்பட்டது, கொண்டு வந்தப்பட்டது. இந்த ஹஜருல் அஸ்வத் என்னன்னா சொர்க்கத்தினுடைய கல். இந்த கல் நாளை மறுமையில நமக்கு சாட்சி சொல்லும், ஷஹாதத்து செய்யும். இவர்கள் என்னை தொட்டு என்னை முத்தமிட்டார்கள் என்று நமக்காக வேண்டி ஷஃபாத்து செய்ய அந்த கல். ஆனால் இப்ப தொடக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதை வாய் வைத்து முத்தமிடுவது ஒரு வகை, அல்லது கையை வைத்து முத்தமிட வேண்டும். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா அதற்கு நேராக நின்று முத்தமிட வேண்டும். இன்னைக்கு வாய்ப்பு இல்லை, தொடவும் முடியாது, அதை நம்ம என்ன பண்ண முடியாது, நெருங்க கூட முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இது ஒரு சிறப்பு. அதற்கு பக்கத்திலேயே மக்காம இப்ராஹிம் இருக்கா இல்லையா? இந்த மக்காம இப்ராஹிம் என்பது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, காபத்துல்லாவை கெட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தின ஒண்ணுதான் அந்த மக்காம இப்ராஹிம். பக்கத்துல என்ன செஞ்சாங்க, காபத்துல்லாவை கெட்டணும்ல, அது கொஞ்சம் மேல போகும் கீழே வரும், அப்படி மாதிரி இந்த கிரெயின்லாம் இருக்கு பார்த்தீங்களா, மேல போயிட்டு கீழே வர மாதிரி. அப்படிப்பட்ட ஒண்ணுதான் இந்த மக்காம இப்ராஹிம் என்பது. மேல அழகா போகும், மேல அழகா கீழே வரும். ஆகவே அவருடைய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமத்தை நின்று கெட்டினதுனால அதையே ஒரு அடையாளமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வச்சுட்டான். எந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கான்? வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. அந்த மகாமி இப்ராஹிம் பக்கத்துல நின்று 2 ரக்காத்து தொழுவணும். இவ்வளவு மத்தவா முடிச்சு 2 ரக்காத்து தொழுவுறோமா? அந்த தொழுவ அங்கதான் தொழுவணும். ஆனா இன்னைக்கு தொழுவ முடியுமா? முடியாது. அதனாலதான் கொஞ்சம் பின்னாடி தொழுகிறோம். புரிஞ்சுங்களா? இது ஒரு சிறப்பு. அதே மாதிரி அதற்கு பக்கத்துல ஹத்தீம், அதான் ஆரம்பத்துல சொன்னோம்ல, அந்த ஹத்தீம் என்பது இது காபத்துல்லாவுக்கு உட்பட்ட இடம். ஆனா காபத்துல்லா குறைஷியினுடைய காலத்துல பொருளாதார வசதி இல்லாதனால அந்த காபத்துல்லாவை சுருக்கி கெட்டிட்டாங்க. புரிஞ்சுங்களா? அதனால இந்த ஹத்தீமும் என்ன காபத்துல்லாவுக்கு உட்பட்ட இடம் தான். அதற்கு நேராக மேல ஒரு பைப்பு மாதிரி வருது பார்த்தீங்களா, இதுதான் மீசாபுர் ரஹ்மான் வாங்க, மீசாபுர் ரஹ்மான் வாங்க. அதுவும் அதற்கு நேரா நின்று மெசைன்வா அந்த ஹத்தீம் உள்ள போய் நின்று தொழுதோம்னா அந்த மீசாபுர் ரஹ்மானுக்கு நேரா கீழே நின்று தொழுகணும். கிதாபுகளிலே சொல்லப்படுகிறது அந்த இடத்துலதான் அந்த ஹத்தீம் உள்ள மீசாபுர் ரஹ்மான் அதற்கு நேராதான் இருக்குமா, அதுக்கு நேராதான் இருக்கு. அந்த மீசாபுர் ரஹ்மானு கீழே தன்னுடைய ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவி ஹாஜராமையார் அவர்களும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட இடம் என்று கிதாபுகளிலே சொல்லப்படுகிறது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி அந்த மகாம இப்ராஹிம்ல இருந்து ஹஜருல் அஸ்வத்கள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இறைப்பட்ட இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே சுமார் ஒரு 1000 நபிமார்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்று கிதாபுகளிலே சொல்லப்படுகிறது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி இந்த காபத்துல்லாவுடைய வாசல் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருக்கிறோம். காபத்துல்லாவுடைய வாசல், காபத்துல்லாவுடைய சாவி. இந்த காபத்துல்லாவும் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் மத்தியில ஒரு இடம் இருக்கு. இடம் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும். இங்க காபத்துல்லாவுடைய வாசல்னா பக்கத்துல ஹஜருல் அஸ்வத் கொஞ்சம் தான் இருக்கும். இந்த இடைப்பட்ட இடங்கள் என்பது மிக சிறந்த இடம். அந்த இடத்திற்கு என்ன சொல்லப்படும்னா முல்தசம், முல்தசிம், 2 வகையா சொல்லலாம். முல்தசம்னா பற்றி பிடித்தல் என்பது அர்த்தம். புரிஞ்சுங்களா? இந்த முல்தசமுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா இந்த இடத்துல நின்று அழுது துவா கேட்டிருக்கிறான். எல்லா இடமும் துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் தான், எல்லா இடமும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய இடம் தான். ஆனால் அது எல்லாத்தையும் விட அந்த இடம் மிக முக்கியமான இடம். எந்த இடம்? முல்தசம். புரிஞ்சுங்களா? அங்க நீண்டு துவா செய்யணும். இன்னைக்கு வாய்ப்பு இல்லை இன்ஷா அல்லாஹ். அதனால காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சி நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், துவா செய்யலாம். காபத்துல்லாவுடைய திரைக்கு பேர் என்ன செய்வாங்க, கஸ்வா என்று பேர் சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சுங்களா? இன்ஷா அல்லாஹ் கவனிங்க. அதே மாதிரி மத்தாஃப்னா தெரியுதா? மத்தாஃப்னா நம்ம தவாஃப் செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதான் மத்தாஃப். அப்புறம் சஃபா மருவா மலை, சஃபா மலை மருவா மலை, இதனுடைய வரலாறுகள் நம்ம கேள்விப்பட்டிருவோம். ஹதரத் அவ்வா ஹாஜராமையார் என்ன செஞ்சாங்க, இங்க இருந்து அங்க ஓடினாங்க, அங்க இருந்து இங்க ஓட்டினாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. இடையில அந்த ஓட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த கிரீன் கலர் லைட்டு, அது எதுக்காக? ஆண்கள் மட்டும் ஓடுறோம், பெண்கள் ஏன் ஓடுறது இல்லை சொல்லுங்க. நானே பேசிட்டே இருந்தா எனக்கு உங்களுக்கும் போர் அடிச்சிருமில்ல ஆச்சு, நீங்களே ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்கும். எதுக்காக சொல்லுங்களேன். பெண்கள் தான் ஏற்கனவே ஓடிட்டாங்க. பெண்கள் எங்க ஓடுறாங்க? ஹாஜராமையா தானே ஓடினாங்க. சொல்லுங்க.
இஸ்மாயில் இஸ்லாமுடைய குழந்தை தண்ணி கேட்டு தவிச்சனால அதை உணர்த்தும் விதமாக இப்ராஹிம் இஸ்லாம் ஆண்களை மட்டும் ஓடக்காக. மாஷா தான், நல்ல விஷயம் தான். அதாவது என்னன்னா, அன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் சேர்த்து தன்னுடைய தாய் யாரு ஹாஜராமியார் ஓதிட்டாங்க, ஆண்கள் ஓடல, அதனால ஆண்கள் ஓடுங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுது. புரிஞ்சுக்கலாம், இல்லை நம்ம படிக்கிற கித்தாப புரிஞ்சுக்கலாம், அப்படி சொல்லப்படுது. இது எல்லாமே எதுக்காகனா நம்மளுடைய இறையச்சத்தை தூண்டுவதற்காக வேண்டிதான். புரிஞ்சுங்களா? இப்ப பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன். தவாஃப் செய்யறோம்ல, எப்பவுமே வலது பக்கத்துல இருந்தா நம்ம ஆரம்பிக்கணும். ஆனா தவாஃப் மட்டும் எப்படி சுத்துறோம்? இடது பக்கத்துல இருந்து சுத்துறோம். ஏன் சுத்துறோம்? இப்படி சுத்தினா என்ன சொல்லுங்களேன்? நீங்களும் கேட்கணும், அதுக்காக வேற ஒண்ணு இல்லை. ஆமா, புரிஞ்சுங்களா? எதுக்காகனா நம்மளுடைய ஹார்ட் எந்த பக்கம் இருக்கு? இடது பக்கம். இந்த ஹார்ட்டுக்கும் அந்த காபத்துல்லாவுக்கும் நெருக்கம் ஏற்படுத்தணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த நெருக்கம் ஏற்படுத்துறதுக்காக வேண்டிதான் வலது பக்கத்துல அந்த எஹ்ராமுடைய துணியை அகற்றி இடது பக்கத்துல உள்ள கல்பை அந்த காபாவோட சேர்க்கணும். அந்த இறைச்சத்தை தூண்டுவதற்காக வேண்டிதான் நம்ம இப்படி சுத்துறோம் என்று சொல்லப்படுகிறது. புரிஞ்சுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் காபத்துல்லாவை ஒட்டி இருக்கு. நம்ம என்ன செய்யணும், காபத்துல்லா என்பது சாதாரண ஒண்ணு இல்லை. ஏன்னா நம்ம பார்த்ததற்கும் இப்ப பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த காபத்துல்லாவை பார்த்தோம் அப்படின்னா அது எங்க கொண்டு போய் விடும்? நம்மள பாவம் செய்யாம விடும். அப்படி பார்க்கணும். காபத்துல்லாவை பார்க்கறது என்பது ஒரு குளிர்ச்சி ஏற்படுதலாம், ஒரு சந்தோஷம் ஒரு உள்ளத்துல ஏற்படுத்திக்கிட்டே இருக்கட்டும். மற்ற இடங்களை பார்க்கிறோமோ இல்லையோ, ஆனா காபத்துல்லாவை பார்ப்பது என்பது அது ஒரு ஈர்ப்பு சக்தி. அவ்வளவு பெரிய மகத்தான ஒண்ணு காபத்துல்லா. மீண்டும் மீண்டும் நீ ஒரு தடவை வந்துட்டோம், மீண்டும் மீண்டும் இந்த பக்க காபத்துல்லாவை பார்ப்பதற்காக வேண்டிய ஆர்வங்கள் வந்துட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா? அது காபத்துல்லாவை பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அந்த பார்ப்பது என்பது எங்க கொண்டு போய் நிற்கும்? பாவமே செய்ய விடாம நம்மளை தடுத்துரும். புரிஞ்சுங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அப்படி பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை மாத்திக்கலாமா? ஏன்னு சொன்னா, நம்ம உம்ராவுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையும் உம்ராவுக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையும் ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தணும். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு என்ன நாள்? முடிவு எடுக்கலாமா? தொழுகையினுடைய விஷயத்துல முடிவு எடுக்கலாமா? ஜும்மாவுடைய நாள் தான். அதை விடவும் மிக முக்கியமான நாள் மேராஜுடைய சிறப்பு என்ன? தொழுக. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் தொழுகை என்ன பண்ணாங்கன்னா, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? இந்த தொழுகை அல்லாஹ்வை சந்தித்தார்கள், கண்கூடாக அல்லாஹ்வை பார்த்தார்கள். எந்த நபிக்கு அல்லாஹ் தரல. கலாமுல்லா, அல்லாஹ்வோட பேசினாங்க. யாரு? மூசாலி, ஈசா, ரூஹுல்லா. புரிஞ்சல? ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அல்லாஹ்வே பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வை பார்த்துட்டு அல்லாஹ்ட்ட என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க? தொழுகையை. அந்த வரலாறுகள்லாம் தெரியும், நீண்ட வரலாறுகள். 50 வக்த 5 மாத்தி கொண்டு வந்தது வரலாறுகள். மறுபடியும் மாத்தி கொண்டு வந்தாங்களா இல்லையா? இப்ப அந்த 5 வக்து எப்படி ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் தந்தானா ஒரு அன்பளிப்பா கொடுத்தான். இப்ப நான் உங்களுக்கு அன்பளிப்பை தரேன், நீங்க வாங்கிட்டீங்க, என் கண்ணு முன்னாடி தூக்கி போட்டு உடைச்சா எனக்கு கவலையா இருக்குமா இருக்காதா? இதைதான் நம்ம பண்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக வேண்டி தொழுகையை ஒரு அன்பளிப்பாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் ஏங்கிட்டு இருந்தாங்க. சஹாபாக்களுக்கு ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்னா, அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வரணும், அல்லாஹ்வை தொடர்பு வைக்கணும். அந்த ஒரு ஏக்கங்கள் ஏதாச்சும் வழியில் அல்லாஹ்வை வணங்கிட்டே இருந்தாங்க, ஒரு வகையான தொழுகை தொழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த ஏக்கத்தினுடைய தேடலாக தான் மேராஜுடைய பயணத்துக்கு அல்லாஹ் தாலா அழைச்சு கூட்டிட்டு போயிட்டு அந்த தொழுகையை கொடுத்தான். அந்த அன்பளிப்பு மாதிரி வாங்கிட்டு வந்து அல்லாஹு தாலா சஹாபாக்கள் எடுத்த கொடுத்தாங்க. அந்த சஹாபாக்கள் பூர்த்தியா நிறைவேற்றிட்டான். ஏதாவது குறைகள் வச்சாங்களா? ஏதாவது குறைகள் கொஞ்சமாவது வச்சாங்களா? அவங்க குறைகள் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம முஸ்லிமாவே இருக்க முடியாது. அவர்கள் குறைகள் கொஞ்சம் வச்சிருந்தாலும் இன்னைக்கெல்லாம் நம்ம முஸ்லீம் ஆயிருப்போமா? அல்லாஹு அக்பர். அருமையானவர்கள், இதுதான் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், இவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே. அந்த தொழுகையை கரெக்டா நியமாக முறையில் அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். அந்த முறைப்படி நான் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இந்த உம்ராவுடைய பயணத்திற்கு பின்பு தொழுகையினுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருக்கலாமா? ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம் தான். நம்ம படைக்கப்பட்ட மிக முக்கியமான நோக்கமே எதுக்காக வேண்டி? அல்லாஹ் வணக்கம். மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கப்பட்ட மிக முக்கியமான நோக்கமே காரணமே
அவர்கள் என்னை வணங்க வேண்டும், அவர்கள் என்னை அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர்களை நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறானா இல்லையா? ஆகவே அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மறுபடியும் என்ன செய்வோம்? நீ இருக்கும் பொழுது நமக்கு இறையச்சம், தக்குவா, அமல் செய்யணும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சிரமங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உடைச்சி போயிட்டு அமல் செய்யறோமா இல்லையா? இந்த அமல் உறுப்பனா வருமா? வராது, அப்படியே மாறிடும். வரும். ஏன் வரும்னா ரமலான் வருது, அப்ப வரும். ரமலானுக்கு அப்ப அப்படியே காலியா போயிடும், காணா போயிடும். ஆனா எப்பவுமே இருக்க வேண்டும். இதுதான் அமல், இதுதான் அல்லாஹ்வுடைய பயபக்தி, தக்குவா, இறையச்சம். இந்த தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அது அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக முஃமின்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்க, வெற்றி பெறுவார்கள், வெற்றியை அடைய போறாங்க சொல்லல, வெற்றி பெற்றுட்டாங்க, வெற்றி அடைஞ்சிட்டாங்க. முஸ்லிம்கள் யார்? முஃமின்கள். முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று வெற்றி சான்றிதழை அல்லாஹ் தஆலா தருகிறான். அந்த முஃமின்கள் யாரு? யாரு? பின்னாடியே சொல்றான், அது அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன, அந்த முஃமினான்கள் வரவும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையினுடைய விஷயத்திலே பயபக்தியோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்வை பயந்தவராக நேரத்திலே கரெக்டாக பேணி பாதுகாத்து தொழுது விடுவார்கள். இவர்கள் தான் பயபக்தியாளர்கள், இவர்கள் தான் முஃமின்கள் சொல்லி காட்டுறான். புரிஞ்சுங்களா? அந்த தொழுகையை கடமையாக்கப்பட்டனாலதான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நமக்கு எல்லாம் அழகா சேர்ந்து அமைஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையினுடைய விஷயத்துல கொஞ்சம் நம்ம பேணி பாதுகாக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் நம்ம காபத்துல்லாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்ல. அந்த காபத்துல்லாவை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உயிர் உட்பட, உடல் உட்பட, உறுப்பு, கண் உட்பட எல்லாம் அந்த காபத்துல்லாவை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த காபத்துல்லாவுடைய முழுவதும் நம்மளுடைய பார்வையில கொண்டு வந்து உடல் முழுவதும் உணர்ந்த நிலையில நம்ம கண்டோம் சொன்னா அது பக்கம், அதுக்கு அடுத்து நம்மள பாவத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்காது. எத்தனையோ நபர்கள் வராங்க போறாங்க, மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஆகிறாங்க. மது அருந்துவது, எல்லா பாவமான விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல. அப்பனா நம்மளுடைய உம்ராக்கள் வந்தது வேஸ்ட். எவ்வளவு காசை கொடுத்து எவ்வளவு அமல்கள் செய்தாலும் வேஸ்ட். நன்மைகள் செய்வதே ஒரு பக்கம். புரிஞ்சுங்களா? முதல்ல பாவம் செய்யாம இருக்கணும், பாவம் செய்யாம இருக்கணும். இதுதான் அசல் அடிப்படையான ஒன்று. புரிஞ்சுங்களா? இந்த பாவம் செய்யாம இருக்கணும். ஏன்னு சொன்னா மனுஷர் எவ்வளவுதான் நம்ம நன்மைகள் செய்தாலும் ஒரு கடத்துல தண்ணியை பிடிக்கிறோம், தண்ணியை பிடிக்க பிடிக்க ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த சைடு போயிட்டே இருக்கும். அதுதான் நம்ம தண்ணியை விடுறோமோ இல்லையோ அந்த ஓட்டையை முதல்ல அடைக்கணும். புரிஞ்சுங்களா? அதனால பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்வதை விட்டு நம்ம பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வர்றோம். இன்ஷா அல்லாஹ் வரலாமா அந்த மாதிரி? ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் பாவம் செய்யக்கூடியவன் தான். யாராவது பாவம் செய்யாதவர் உலகத்துல இருக்காங்களா? யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. உலகத்தில் மனிதர்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் நபிமார்கள் தான். நபிமார்கள் பாவம் செய்வதை விட்டு பாதுகாக்கப்பட்டவங்க. ஆனா மனிதர்கள் குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் வகைர ஹத்தாயின தவ்வாபூன், உலகத்துல தோன்றிய எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்கள் தான். பாவம் செய்தாலும் ஹைர ஹத்தாயின தவ்வாபூன், தான் செய்த தவறை, பாவத்தை தவறு என்று உணர்ந்து அல்லாஹ் இடத்துல என்ன செய்வாங்க? தௌபா செஞ்சிருவாங்க, பாவ மன்னிப்பு கேட்டுறோம். அவர்கள் சிறந்தவராக மாறிவிடுகிறார்கள். அப்படி அல்லாஹ் இடத்துல நம்ம தௌபா கேட்டோம் சொன்னா அவர்கள் சிறந்தவர்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அதனால நம்ம எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். முதல்ல நம்மளுடைய தௌபா கேட்கணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் என்று கேட்கணும். தனி நபரினுடைய ஒருத்தருடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் தான் ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. இப்ப எனக்கு பிடிச்ச உணவு இருக்கு, கொஞ்சம் பேசிக்கிறேன், பிரச்சனை இல்ல இல்ல மாதிரி பக்து வந்து ஜன்பத்தாயிரம் புரிஞ்சலாம் அவளுக்கு. இப்ப எனக்கு பிடிச்ச ஒரு உணவு இருக்கு, அந்த உணவை பாக்குறேன் நானு. என் பக்கத்துல என் அத்தா, என் அம்மா, என் ஒய்ஃப், என் மனைவி, எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. எனக்கு பிடிச்ச உணவுன்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் கொடுக்காம நான் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டேன். தான் சாப்பிடவில்லை என்று இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் சாப்பிட வேண்டும் என்றுதான் நினைப்பேன். தனக்கு பிடிச்சாலும் பரவாயில்ல, அவர்கள் சாப்பிடும் நினைப்போமா? இதே மாதிரிதான் அமலுடைய விஷயத்துல இருக்கணும். நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போனா போதுமா? நம்மளுடைய தாய் போகணும், நம்மளுடைய தந்தை போகணும், நம்மளுடைய பிள்ளைகள் போகணும், நம்மளுடைய மனைவி போகணும், உறவினர்கள், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாம் போகணும். அப்ப என்ன செய்யணும்? நல்ல விஷயங்களை சொல்லணும், நல்ல விஷயங்களை செய்ய வைக்கணும்.
பாவங்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அதை உணர்த்தணும். இது தப்பு, வேணாம், இதை விட்டு ஒதுங்கிக்கோங்க. வட்டி வாங்குறதா எதுவாக இருந்தாலும் சரி அவரிடத்துல உணர்த்தணும். ஏன்னு சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், 2 மனிதர்களை பத்தி சொல்லி காட்டுறான். யார் யார? 2 மனிதர்கள் கூட்டத்தார்களை பத்தி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். யார் சொன்னா? ஒரு கூட்டத்தார்கள். இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூ பிஜஹாலத்தின் ثم يتوبون من قريب فاولئك يتوب الله عليهم. ஒரு மனிதன் பாவம் செய்வான். அவன் செய்த பாவம் கால தாமதம் இல்லாமல் உடனே அல்லாஹ்விடத்திலே தான் செய்தது தவறு என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செஞ்சிருவான், பாவ மன்னிப்பை கேட்டுருவான். அப்படி பாவ மன்னிப்பை கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னா ஃபௌலாக யதூபுல்லாஹு அலைஹி, அந்த மனிதனுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான், மன்னிச்சிருவான். புரிஞ்சுங்களா? இன்னொரு மனிதன் இருப்பான். அந்த மனிதன் என்ன செய்வான்? வலைசதி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத். பாவம் செய்வான். அவன் எது வரைக்கும் பாவம் செய்வான்? பாவ மன்னிப்பு கேட்கணும் கேட்கணும் கேட்கணும், வாழ்நாள் முழுவதும் பாவங்கள் எல்லாம் செய்து கடைசி தருணத்துல கேட்பான் பாவ மன்னிப்பு. எந்த நேரத்துல, எந்த தருணத்தில்? ஹத்தா இதா ஹதர அஹதஹுல் மௌத், மௌத் வரக்கூடிய நேரத்துல, அந்த சக்கராத்துடைய நேரத்துல போய் கேட்பான். கேட்கலாமா அப்படி? அந்த நேரத்துல அல்லாஹ் இடத்துல அந்த மனிதன் என்ன செய்வான்? பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹு தஆலா வலைஸத் தௌபத்து லில்லதீன யஅமலூன, அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஆகவே வாழ்க்கையில எவ்வளவோ நேரங்கள், எவ்வளவு காலங்கள், எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் இடத்துல தௌபா கேட்டுக்கிட்டே இருக்கும். பாவம் செய்வது ஒரு பக்கம், தௌபா கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் இடத்துல மன்றாடுங்களேன். இப்ப எனக்கு ஒரு வழினா ஹஸரத்னால உணர முடியுமா? என் வழியை நான் தான் உணர முடியும், இல்ல இவனால உணர முடியுமா? முடியாது. என்னுடைய வழியை நான் தான் உணர முடியும். அதே மாதிரி என்னுடைய வழியை உணர்ந்தவன் இன்னொருத்தன் யாரு? அப்ப முதல்ல நம்மளுடைய கவலைகளை, நம்மளுடைய வருத்தங்களை, நம்மளுடைய அந்த துக்கங்களை, எவ்வளவு பெரிய சிரமங்கள், கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல அல்லாஹ் இடத்துல முறையிடக்கூடியவராக இருக்கலாமா? அப்படி இன்ஷா அல்லாஹ். ஏதோ பேசணும் போனோம் வந்தோம் இல்ல, ஏதோ நம்ம ஊர்ல அஜரத்து பயன் பேசுவாரே சும்மா உட்காந்து பார்ப்போமே, அப்படி அல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் ஏற்படணும். இப்ப இந்த 15 நாளுக்கும் 15 நாளைக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கு, இருக்கா இல்லையா? இந்த மாதிரி வாழ்நாள் முழுவதும் அமையணும். புரிஞ்சுங்களா? இன்ஷா அல்லாஹ் இப்படி அமையணும். இதுதான் வாழ்க்கையினுடைய ஏதாச்சும் ஒரு சின்ன திருப்பு முனைகளை தன்னுடைய வாழ்க்கையில நம்ம மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குடும்பமே மாறிடும். நம்மளுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தலாமா? ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தினும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டமும் சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது எல்லாமே நம்ம உணர்ந்திருக்கோமா இல்லையா? எவ்வளவு பெரிய மோசமான காலகட்டங்கள், எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். ஏன்னு சொன்னா நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா, குர்ஆன்ல அல்லாஹ் அந்த குழந்தைகளை பத்தி நம்மள்ட்ட கொஞ்ச நேரம் குழந்தைகளை பத்தி பேசிக்கிறேன். ஏன்னா குழந்தைகளினுடைய நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய சந்ததிகள். நம்ம இந்த குழந்தைகள் நாளை மறுமையில சொல்லுவாங்க, நம்ம சொர்க்கத்துக்கு போறது நரகத்துக்கு போறதுக்குள்ள காரணம் அவங்களும் ஒரு பங்கு. புரிஞ்சுங்களா? அதனாலதான் பேசுறேன், சும்மா சாதாரண விஷயம் இல்ல. ஏன் சொன்னா குர்ஆன்ல அல்லாஹ் யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாம் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் நாம் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறோம் சொன்னான். ஏன் கொடுத்தோன்னு சொல்லலாம்ல? யஹபு அன்பளிப்பாக கொடுத்திருக்கோன்னு சொல்லக்கூடிய காரணம் என்னமா சொல்லுங்களேன்? காரணம் என்ன? ஏன்னு சொன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பளிப்பை, வெகுமதியை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள். நீங்க வீணாக்கிறாதீங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதி, அன்பதி. ஆனால் கொடுக்காதவர்களிடத்துல கேட்டு வாணுங்கள். அப்பதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம்னா என்னன்னு புரியும். அல்ஹம்துலில்லாஹ் நம்மை விட தாய்மார்கள் இது இல்லையா அதிகம் உணர்ந்தவங்க இல்ல. அல்லாஹ் அக்பர். எல்லா மக்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியத்தை, செல்வத்தை அல்லாஹ் தஆலா தந்தாருள் புரிய வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், புகழ்ந்து சொல்லுவான், இந்த குழந்தைகளை கொடுத்திருக்கிறோம், ரஹ்மத்தா கொடுத்திருக்கிறோம், அருளா கொடுத்திருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அலங்காரமே அவங்கதான், அவர்கள் தான் ரஹ்மத்தானவர்கள், பரக்கத்தானவர்கள் சொல்லி புகழ்ந்து சொல்லிட்டு அப்படியே இன்னொரு குர்ஆன்ல அப்படியே குர்ஆன்ல இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னமா அம்வாலுக்கும் அவ்லாதுக்கும் ஃபித்னான்ட்டான். ஒரு பக்கம் குழந்தைகளை கொடுத்துட்டு புகழ்ந்து சொல்றான், இன்னொரு பக்கம் திட்டுறான். ஃபித்னானா என்ன? பிரச்சனை, நாசம், கெட்டது, விஷமம் எல்லாத்தையும் குறிக்கும் ஃபித்னானா. புரிஞ்சுங்களா? ஏன் அப்படி செய்யறான்?
ஒரு பக்கம் நம்மளை குழந்தை கொடுத்துட்டு புகழ்ந்து சொல்றான், இன்னொரு பக்கம் குழந்தைகளை கொடுத்துட்டு இகழ்ந்து திட்டியும் சொல்றான். காரணம் என்ன தெரியுமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் நாம் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பை கொண்டுதான் இருக்கு. அவர்கள் ஃபித்னாவாக மாறுவது என்பது, அவளது ரஹ்மத்தாக அருளாக மாறுவது என்பது நாம் வளர்க்கக்கூடிய அந்த வளர்ப்பை கொண்டுதான் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா நம்ம எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதை இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறுகிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் தொழுகையிலிருந்து எடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். தொழுகை அப்படின்னு சொன்னா ஒரு கட்டத்துல நம்ம என்ன செய்யறோம்? தூங்கிடுவோம். தூங்குறத விடுங்க, ஆனால் பாங்கு சொல்லியும் நம்ம என்ன செய்யறோம்? தொழுகாம போறோம். எத்தனை பேர் இருக்கிறோமா இல்லையா? நம்ம காபத்துலாவை பார்த்திருக்கிறோம். மலக்குமார்கள் தவாப் செய்த, நபிமார்கள் தவாப் செய்த இடத்துல இப்ப தவாப் செய்திருக்கிறோம். ஒரு உறுதிமொழி எடுங்க. எப்பவுமே நம்ம மத்தவங்க பேசுறத கேட்கற கூடியவன் ஆகக்கூடாது. இப்ப நான் பேசுறேன், நீங்க கேக்குறீங்க, நீங்க பேசுங்களா. இப்ப சொன்ன விஷயங்கள் ஒரு 10 விஷயம் சொன்னா ஒரு 4 விஷயம் உங்க மனசுல இருக்குல்ல, இந்த 4 விஷயத்த நீங்க மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இப்படிதான் இஸ்லாம் பரவியது. இந்த உலகத்துலதான், இந்த பூமியில தான் குர்ஆன் இறங்குச்சு. இங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஆனா நம்ம எங்க இருந்து வந்திருக்கிறோம்? இந்தியால இருந்து வந்திருக்கிறோம். ஆனா இங்க உள்ள மக்கள் இந்தியால மட்டுமா இருக்கிறாங்க? உலகத்தில் உள்ள நாலாபுரங்களில் இருந்தும் இங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க? தன் இடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க கல்வியை, தன்னுடைய இருக்கக்கூடிய மார்க்க விஷயத்தை என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா உடனே கேட்பாங்க, உடனே அதனுடைய தன்னுடைய வாழ்க்கையில அமல்படுத்துவாங்க. அதுக்கடுத்து உடனே கொண்டு போய் யார்ட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. அதான் சஹாபாக்கள். இப்ப நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம என்ன செய்யலாம்? நம்ம மத்தவங்களுக்கு எடுத்து வைக்கலாம். ஒரு 2 பேர் சந்திச்சோம்னா எதை பத்தி பேசுறோமே இல்ல, அல்லாஹ்வுடைய பயத்தை அவங்களுடைய உள்ளத்துல போட்டுரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை என்ன? எத்தி வைப்பது. நம்ம குர்ஆனினுடைய வசனம் கேட்டோமா இல்லையா? அந்த ஒரு மலையில ஜபல் நூர்னு சொல்லி ஒரு மலை இருக்குல்ல, பார்த்தோம்ல, கூட்டி போய் காட்டாங்கல்ல. அந்த ஜபல் நூர் என்ற மலையில தான் குர்ஆன் இறங்குச்சு. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்ற சூரா அங்கதான் இறங்குச்சு. அதுக்கடுத்து என்ன சொன்னா? அங்க உடம்பு சரியில்லை. யாருக்கு? வஹி இறங்குது. வஹி இறங்கணும், தன்னால முடியாத சமயத்துல என்ன செஞ்சாங்க? உடனே வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. கத்தையாமையாட்ட சொன்னாங்க, என்னால முடியல, உடம்பு ரொம்ப உஷ்டமாகுது, ரொம்ப கஷ்டமாகுது, ரொம்ப நெருக்கடியா இருக்கு. என்ன செய்யறது? இழுத்து பெட்ஷீட்டை போத்தி படுத்தாங்க. யா அய்யுஹல் முஸம்மில், அல்லாஹ் என்ன சொன்னான்? கும் ஃபஅன்திர். எந்திரிங்க, என்ன பெட்ஷீட்டை போத்தி படுக்கிறீங்க? உங்களுக்கு நுபுவத்தை கொடுத்தாச்சு, குர்ஆனை கொடுத்தாச்சு, போய் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யும். கும் ஃபஅன்திர், நீங்க முதல்ல எந்திரிங்க, போய் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா? அருமையார்கள், இதுதான் நபியினுடைய வேலை. இந்த வேலையை நம்மளும் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும்? ஒரு 2 பேர் இங்கே இருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல நிலையில இருக்கும், பாவத்துக்கு வழியே இல்லை இங்க. ஆனா நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா அப்படியே மாறிடுறோமா? மாறக்கூடாது. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு 4 விஷயங்கள், ஒரு 2 பேர் சந்திக்கிறோம், பாக்குறோம், பேசுறோம் அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்துல போட்டோமா இல்லையா அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கு வரும். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. எதையோ பத்தி பேசுறோம், எப்படியோ பேசுறோம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி, நபியினுடைய சுன்னத்தை பற்றி, இந்த மாதிரி விஷயங்கள் அவர் இடத்துல எடுத்து சொல்றது இல்லையே. இந்த விஷயம் நம்மள்ட்ட இருந்து மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை பாக்குறோம்னா ஒரு 5 பேர்கிட்ட சொல்லுங்களேன், நம்ம சுத்தி இருக்கிறவங்க பிரகாசமா மாறிடுவாங்க. சுன்னத்தானுடைய வாழ்க்கை வந்துருமா வராதாஜி? சொல்லுங்க. அப்ப இந்த விஷயம்தான் நமக்கு கிடைத்த அந்த விஷயம் மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ, எதை செய்தோமோ, சொன்னமோ அதன் முறைப்படி இனி வரக்கூடிய வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.